இங்க ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் போர் நடக்கிற டைம்ல ரஷ்யாவோட ஒரு வயசான குக்கு ஒருத்தர் அவங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்காக சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜெர்மன் படையோட டேங்க் ஒண்ணு அங்க வருது. அதை பார்த்து அவரு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. சடனா அங்கிருந்து ஓடி போய் ஒரு டென்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. உடனே அங்க வந்த ஜெர்மன் டேங்க் அங்க இருந்த எல்லாத்தையும் சரம் மாறியா சுட்டு தள்ளுது. அந்த வயசான குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு வச்ச ஃபுட்டு எல்லாத்தையும் கிச்சனோட சுட்டு தள்ளிடுறாங்க. அதை பார்த்து அவரு செம்ம டென்ஷன் ஆகி அங்கிருந்த ஒரு கோடரியை தூக்கிட்டு போய் அந்த டேங்க் மேல ஏறி அதோட டோரை வெளியே க்ளோஸ் பண்ணிட்டு சரமாரியா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சடனா டேங்க் உள்ள இருந்த சோல்ஜர்ஸ் பயந்து போய் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவரு இது இருக்கிறதால தானே ஷூட் பண்றேன்னு அந்த மிஷின் கண்ணையும் உடைச்சிடுறாரு. அவங்க வண்டியை வேகமா மூவ் பண்ணி ஷேக் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் அவரு கீழே விழாம டைட்டா பிடிச்சுக்குவாரு. சடனா அவரு அவரோட அப்ரோனை எடுத்து வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பெரிஸ்கோப்பை கவர் பண்ணிடுறாரு. உள்ள இருந்தவங்க பேனிக் ஆகி டேங்கை ஒரு டென்ட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுறாங்க. அந்த வயசான குக்கு டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியே வந்து 100 சோல்ஜர்ஸ் வெளியே சுத்தி இருக்கிற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. உள்ள இருந்தவங்களுக்கு வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு எதுவுமே புரியல. உடனே கொஞ்சம் ட்ரை கிராஸை எடுத்து அதை ஃபயர் பண்ணி டேங்கை சுத்தி போடுறாரு. அப்போ உள்ள இருந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் மூச்சு விட முடியாம பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா டேங்கோட டோரை வெளிப்பக்கம் ஓபன் பண்ணி விட்டு அவங்கள வெளியே வர சொல்லி அவங்களோட வெப்பனையும் பிடுங்கி கைகளை மேல தூக்க சொல்றாரு. வெளியே வந்து பார்த்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்க ஒரே ஒரு வயசான குக்கு மட்டும் தான் இருப்பாரு. அந்த டைம்ல ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அங்க திரும்ப வர்றாங்க. அப்போ தூரத்துல ஜெர்மன் சோல்ஜர்ஸோட டேங்கை பார்த்துட்டு ஒரு பள்ளத்துல பதுங்கி இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களோட ஓல்டு குக் அங்க கன்னோட நிக்கிறாரு. அவர் அவங்கள பார்த்து டின்னர் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு ரொம்ப கூலா வெல்கம் பண்றாரு. அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு புல்லட் கூட யூஸ் பண்ணாம ஹோல் ரஷ்யன் டீமையும் அவரோட பிரில்லியன்ட் மைண்டை யூஸ் பண்ணி டேங்கோட அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது உண்மையிலேயே நடந்த ஒரு இன்சிடென்ட்.